ஒரு மொழியை செத்து போன மொழி சொல்றது உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு, என்ன தகுதி இருக்கு? ஒரு குறிப்பிட்ட பேர் ஒரு 100 பேரே படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த 100 பேருக்கு சமஸ்கிருதம் அவனுக்கு பெரிய மொழி தானே. அவனை இழிவுபடுத்துற மாதிரி சமஸ்கிருதம் செத்து போன மொழி நீங்க யார் சொல்றதுக்கு? இப்ப தமிழை செத்து போன மொழின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்கள் நம்ம சும்மா விடுவோமா? அவனை ரவுண்டு கட்டி அடிக்குமா இல்லையா? வேற்றொரு மொழியை நீங்க இழிவா பேசுறது உங்களுக்கு யாருங்க அருகதை கொடுத்தது? யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அந்த தகுதி உங்களுக்கு இருக்கா? நீங்கள் தமிழ் மொழியை சார்ந்தவரா? நீங்க திராவிடன் தானே, நீங்க தமிழன் இல்ல. நீங்கள் ஒரு மொழியை இழிவுபடுத்தக்கூடிய தகுதியில் நீங்கள் இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழை வளர்ப்பதற்காக நீங்க என்ன பார்த்தீங்க? உங்க ஈவே பெரியார் தமிழை வளர்த்தாரா? தமிழை காட்டு மிராண்டி மொழி, தங்க தட்டில் வைத்து விட்ட மலம் திருக்குறள் சொன்னாரா இல்லையா? அவர் தமிழை வளர்த்தவரா? எப்படி தமிழை நீங்க வளர்க்குறீங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க எந்த லாஜிக்ல சமஸ்கிருதம் செத்து போன மொழின்னு சொல்றீங்க? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளரான வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜி. சார், ஆக்சுவலாக இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு ஏற்கனவே சனாதனத்தை பற்றி பேசி நார்த் இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டாரு. இப்போ திடீர்னு சமஸ்கிருதம் செத்து போன மொழிக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ கோடி ஒதுக்குறீங்க, தமிழுக்கு ஒதுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அந்த சமஸ்கிருதத்தை பற்றி பேசும்போது மறுபடியும் நார்த் இந்தியா இதை கையில் எடுத்திருக்காங்களே, மறுபடியுமே இது மேலே கேஸ் ஃபைல் ஆகி மறுபடியும் பிரச்சனைக்கு உள்ளாவாரா துணை முதலமைச்சர்? அதாவது துணை முதலமைச்சர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தரவுகள் தெரியாமல், வரலாறு தெரியாமல், நடைமுறைகள் தெரியாமல் அப்படியே அடிச்சு விட்டு போடுறது. அப்படியே அடிச்சு விட்டு போகலாம். கையில் நம்ம ப்ரெஸ் தானே, ஃபுல்லாக ப்ரெஸ் எல்லாம் அவங்க அடிமை விடுவாங்களே, இதை ஹைலைட் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். 2004 2010 வரையும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தமிழுக்கு எவ்வளோ ஒதுக்கியதோ அதை விட அதிகமாக தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்து மோடி சர்க்கார் ஒதுக்கி இருக்கிறது. 2004 2014 வரையும் காங்கிரஸில் சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியதோ அதை விட அதிகமாக மோடி சர்க்கார் ஒதுக்கி இருக்கிறது. இதில் மாற்று இல்லையா? அண்ணாமலைஜி ஒரு பேட்டியில் தெளிவாக சொன்னார். சமஸ்கிருதத்துக்கு ஏன் அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க, தமிழுக்கு ஏன் கம்மியாக ஒதுக்கியிருக்காங்க, உருதுக்கு அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் சொல்லலாம் தமிழுக்கு மட்டும்தான் கம்மியான, உருதுக்கெலாம் அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை மையமாக கொண்ட பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் நிறையா இருக்கின்றன. அந்த பேஸில் தான் நிதி ஒதுக்கீடு நடைபெறுகிறது. தமிழுக்காக நீங்கள் தமிழ்னு சொல்லி பொங்குறியே, தமிழுக்காக தமிழ்நாட்டில் எத்தனை பல்கலைக்கழகங்கள், தமிழ் இருக்கைகள் இருக்கின்றன? எம்ஜிஆர் காலத்தில் ஒன்றே ஒன்று, நம்புவீங்களா? ஒன்றே ஒன்று தான் தமிழ்நாட்டில் தமிழுக்கான தமிழ் இருக்கைகள் கொண்ட பல்கலைக்கழகம் இருக்குது. சமஸ்கிருத இருக்கை கொண்ட பல்கலைக்கழகங்கள் 15-16 இருக்குது இந்தியா ஃபுல்லாக. அதனால் அது நிதி அதிகமாக ஒதுக்குறாங்க. உருதுக்கு அந்த மாதிரி இருக்குது, அதனால் ஒதுக்குறாங்க. இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். சரி, நீங்கள் இந்தியா ஃபுல்லாக உங்களால் இருக்கைகள் ஒதுக்க முடியல, கர்நாடகாவில் ஒதுக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய ஆந்திராவில் போய் ஒதுக்கலாம், நம்ம கேரளாவில் ஒதுக்கலாம், புதுச்சேரியில் ஒதுக்கலாம். தமிழ் இருக்கைகள் கொண்டு ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பித்து ஒதுக்குனா அதற்கான ஃபண்டு வரப்போகுது. இதை எப்படி திருச்சி போடுறாங்க பாரு. செத்துப்போன மொழி, ஒரு மொழியை செத்துப்போன மொழி சொல்கிறது உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது, என்ன தகுதி இருக்குது? யார் உங்களுக்கு சொல்கிறது? அந்த மாதிரி எப்படி சொல்ல முடியும்? என் மொழி எனக்கு முக்கியம், என்னுடைய நான் மண் சார்ந்த என் தமிழ் எனக்கு முக்கியம்னா, அதேமாதிரி சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்ட குறிப்பிட்ட பேர் இருக்காங்க. அது வழக்காடு மொழியாக இருக்கிறது, எழுத்து வடிவத்தில் இல்லை, அவ்வளோதான். தவிர சமஸ்கிருதத்தை படித்து அதில் முனைவர் பற்றவாங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்போ சமஸ்கிருதத்தை படித்து அதன் மூலம் பல இதிகாசங்களை பற்றி, வேத நூல்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த விஞ்ஞான சம்மந்தமான விஷயங்கள்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றக்காக ஒரு குறிப்பிட்ட பேர் ஒரு 100 பேரே படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த 100 பேருக்கு சமஸ்கிருதம் அவனுக்கு பெரிய மொழி தானே. அவனை இழிவுபடுத்துகிற மாதிரி சமஸ்கிருதம் செத்து போன மொழி நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? இப்போ தமிழை செத்து போன மொழின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்கள் நம்ம சும்மா விடுவோமா? அவனை ரவுண்டு கட்டி அடிக்குமா இல்லையா? ஏன்னா என் மொழி எனக்கு முக்கியம் மாதிரி அந்த மொழியை பயில்வருக்கு அது முக்கியம். வேற்றொரு மொழியை நீங்கள் இழிவாக பேசுறது உங்களுக்கு யாருங்க அருகதை கொடுத்தது? யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அந்த தகுதி உங்களுக்கு இருக்கா? நீங்கள் தமிழ் மொழியை சார்ந்தவரா? நீங்கள் திராவிடன் தானே, நீங்கள் தமிழன் இல்லை. நான் சொல்கிறேன், இன்றைக்கி திமுக சேர்ந்த எல்லாம் திராவிட மாடல் தான் சொல்கிறீங்க, தமிழர் மாடல் சொல்கிறீங்களா? திமுகவில் இருக்க 13 அமைச்சர்களும் தெலுங்கு அமைச்சர்கள் தானே. இன்றைக்கி இருக்க மாண்பு முதலமைச்சர் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் தெலுங்கு பேஸ்டான ஆள் தானே. நீங்களே தமிழன் இல்லைன்றனா? நானே சொல்கிறேன், இந்த காசி மாணிக்கம் சொன்ன மாதிரி தமிழா நீ பேசுவது தமிழா அப்படின்னு டேரெக்டாக கேட்குறேன். ஸ்டாலின் அவர்களும் தெலுங்கில் ஒரு வாட்டி பேசுகிறாரு, சரளமாக பேசுகிறாரு, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. தமிழில் பேசுகிறாரு, வரல. அப்போ நாங்கள் என்ன கேட்போம்? அப்போ நீங்கள் என்ன மொழியை சேர்ந்தோம்? நாங்கள் தெலுங்குகளுக்கு விரோதியோ, தெலுங்கு மொழியை பேசுறவங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடாதோ அது சொல்ல வரல. நீங்கள் ஒரு மொழியை இழிவுபடுத்தக்கூடிய தகுதியில் நீங்கள் இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழை வளர்ப்பதற்காக நீங்கள் என்ன பார்த்தீங்க? நேற்று ஒரு ப்ரைவேட் சேனலுக்கு கவர்னர் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு, தெளிவான ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரில.
தமிழ்நாட்டில் வந்து தமிழ் இருக்கக்கூடிய தமிழ் சம்பந்தப்பட்ட புக்குகளை ஆவணப்படுத்தக்கூடிய ஆவண ஆணையத்தில் இதுவரை வந்து தமிழ் சார்ந்த அறிவார்ந்த புக்குகளில் 3% கூட டிஜிட்டலில் இன்னைக்கு வரையும் பண்ணல. 3% பண்ணல. இவங்க தமிழை பற்றி பேசுகிறாங்களே, இன்றைக்கி தமிழில் 50 காப்பியங்கள் தமிழில் இருக்குது, திருக்குறள் இருக்குது, எவ்வளோ சொல்லலாம், நாலடியார் இருக்குது, எவ்வளோ சொல்லலாம். அந்த அவ்வளோ தமிழில் வந்து குவிஞ்சு இருக்குது. பெரிய புராணம் இருக்குது, இப்போ புறநானூறு இருக்குது, அகநானூறு இருக்குது, எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் டிஜிட்டலைஸ் நீங்கள் பண்ணிருக்கணுமா இல்லையா? 3% தான். டிஜிட்டலைஸுக்குன்னு ஒரு ஆணையம் இருக்குது, ஆவண காப்பகம் சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் எப்படி வாவுசி சாமி ஐயர் காப்பாற்றினாரோ, அந்த தண்ணியில் போட்ட ஓலைச்சுவடிகள்லாம் சேகரித்து மிகப்பெரிய தமிழுக்கு ஒரு தொன்றை வாவு சாமிநாதர் ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடாது, வாவு சாமிநாதர் அப்படி தான் சொல்லணும். ஐயர் சொன்னால் இவங்க கோச்சிப்பானுங்க. அவர் எப்படி காப்பாற்றினாரோ அது மிச்சத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஆவணங்கள்லாம் ஏன்னா ஓலைச்சுவடி எவ்வளோ நாள் இருக்கும், அதை டிஜிட்டலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் ஆவணப்படுத்தணும். அந்த ஆவணப்படுத்துறதுல இன்றைக்கு வரையும் வெறும் 3% தான் நீங்கள் ஆவணப்படுத்திருக்கீங்க. நான் சொல்லலை, தனியார் தொலைக்காட்சிக்கு மாண்புமிகு கவர்னர் அவர்கள் பேட்டி அளிச்சிருக்கார். தமிழ்நாட்டில் வந்து பாரதியாருக்கு தமிழ்நாட்டில் இருக்கைகள் இருக்கா? நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியா ஃபுல்லாக 30 கோடி முகமுடையால் 18 கோடியால் எனும் சிந்தனை ஒடிதலான்னு சொல்லிட்டு பாடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே, சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே பாடினவருங்க பாரதியார். இன்றைக்கி அந்த பாரதியாருக்கான தமிழ் இருக்கைகள் தமிழ்நாட்டில் எந்த பல்கலைக்கழகத்தில் இருக்குது கேட்குறாரு கேள்வி. பதில் சொல்லுங்கள் அறிவார்ந்த தமிழ் உடையவங்க. டெல்லியில் பாரதியாருக்கு தமிழ் இருக்கைகள் கொண்ட ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது, டெல்லியில் இருக்குது. தமிழ்நாட்டில் நம்ம தமிழில் பாரதியை கொண்டாடுறோம், தமிழ் தான் புரட்சி கவின்னு சொல்லி கொண்டாடுறோம். பாரதியார் வந்து இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்த யார் வந்து ஒரு கோடையாக இருக்கிறானோ அவன் தான் பாரதி கவிதையை படித்தா வீரமாகும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான அவர் ஒரு அந்த நாட்டிலே ஜாதி மறுப்பை பற்றி பேசியவர். பூனைகள் இந்த நாய்க்குட்டி பற்றி ஒரு கவிதை வச்சுருப்பார், செம்மையாக இருக்கும். சாம்பல் நிறக்குட்டி இப்போ சத்து சாந்து நிறக்குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் எல்லோரும் ஒரு நிறம் என்றோன்னு அப்பயே அர்ஜுன மக்களை வெளியில் பொது வழியில் கூட்டிட்டு போய் கையோட கை கோத்து போடுவார், முண்டாசி கட்டி விட்டவர், பூணூல் போட்டு விட்டு, அப்படி அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய சீர்திருத்தம் பண்ணியவருக்கு ஏன் தமிழ்நாட்டில் ஒரு பல்கலைக்கழகத்தில் கூட இருக்கைகள் இல்லை? ரைட். தமிழ்நாட்டில் 15 திராவிட தலைவர்களுடைய இருக்கைகள் இருக்கின்றன, அதில் 2 கலைஞருக்கே இருக்கின்றன. எப்படி பாருங்க, தமிழ்நாட்டில் 15 திராவிட தலைவர்களுக்கான இருக்கைகள் இருக்கின்றன, 2 கலைஞர்களுக்கான இருக்கைகள் இருக்கின்றன. நீங்கள் எந்த இதில் தமிழை வளர்த்தீங்க? உங்கள் ஈவே பெரியார் தமிழை வளர்த்தாரா? தமிழை காட்டு மிராண்டி மொழி தட்டில் வைத்து விட்ட மலம் திருக்குறள் சொன்னாரா இல்லையா? அவர் தமிழை வளர்த்தவரா? அவர் கன்னடத்தில் இருக்கக்கூடிய கன்னடக்காரர். அவர் எப்படி தமிழை வளர்ப்பார்? அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பல்கலைக்கழகத்தில் இருக்கைகள் வைத்திருக்கிறப்ப புரட்சி கவின்னு சொல்லுகிற பாரதியாருக்கு ஒரு இருக்கைகளும் இல்லை. சம்மந்தம் இல்லாமல் இந்தி மொழி பெரும்பான்மையாக பேசுகிற டெல்லி பல்கலைக்கழகத்தில் பாரதியாருக்கு ஒரு இருக்கைகள் இருக்குது. இங்கே 15 திராவிட தலைவர்களுக்கு இருக்கைகள் வைத்திருக்கீங்க, அதில் 2 பல்கலைக்கழகத்துக்கு கலைஞருடைய இருக்கைகளே இருக்குது. எப்படி தமிழ் நீங்கள் வளர்க்குறீங்க? சொல்லுங்கள், நீங்கள் எந்த லாஜிக்கில் வந்து சமஸ்கிருதம் செத்து போன மொழின்னு சொல்கிறீங்க? இப்போ திமுக தமிழ்நாட்டை தொடர்ந்து இன்னொரு 20 ஆண்டுகள் ஆனால் தமிழ் செத்து போயிடுங்க. தமிழை செத்து போன மொழியாக ஆக்குவது தான் திமுகவோட வேலை. நான் சொல்கிறேன், மாற்று மொழியை வந்து ஊக்குவிக்கிறது தான் திமுகவோட வேலை. தமிழை நீங்கள் உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் செல்லணும்னா இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வலிமையில் பணபலத்தில் சுற்றி இருக்க மாநிலங்களுக்கு தமிழ் இருக்கைகளை உருவாக்குங்க, தமிழ் இருக்கை பல்கலைக்கழகம் உருவாக்குங்க. அதுக்கு பண்ண இந்த திமுக ஆட்சிக்கு துப்பு இல்லைல்ல. சமஸ்கிருதத்துக்கு ஏன் அதிகமாக நிதி வளர்க்குறோம்? அவங்க 15-16 பல்கலைக்கழகம் இந்தியா ஃபுல்லாக இருக்கைகளை ஒதுக்கிட்டு அதுக்கான படிப்புகள் படிக்கிறாங்க, அதனால அதுக்கான ஃபண்டு கொடுக்குறாங்க. இது ஒரு ஈஸி எளிமையான ஒரு வேலை. இவங்க என்ன உடனே பண்ணுவாங்க? இவங்க எப்போ தெரியுங்களா, ஈரப்பதம் நெல் ஈரப்பதம் 17% வரை தான் எடுக்கணும்னு இருக்குது. நீங்கள் 22% பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 20 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை வந்து கொள்முதல் பண்ணாமல் வீணாக்கிட்டு 22% மத்திய அரசுக்கு அனுப்புனீங்கன்னா அழுகி போன நெல்லை அரிசியை கொடுக்க எப்படி மத்திய அரசு சம்மதிக்கும்? அது மக்களுக்கு சொல்லப்படுற உணவுப் பொருளுங்க. நாளைக்கு எதிர்வினையாட்டி ஏதோ உடம்பு சரியில்லாமல் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? அதில் வேறு நம்ம 100 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மாவு சத்து வந்து அதில் கலக்கணும். சரி, இதில் பெரிய ப்ராசஸ், அதை ஆய்வகத்துக்கு அமைச்சு அதை கலக்கணும். அப்போ 17%லேருந்து 22% வரை நீங்கள் நெல்லை ஈரமாக்கிட்டு 22% நெல்லை ஏற்றுக்கலன்னு மத்திய அரசு பண்ணலன்னு மடை மாற்றீங்களே, அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய கில்லாடி? இது தயவுசெய்து மக்கள் புரிஞ்சுக்கணும். 17% தான் நெல்லை கொள்முதல் செய்வதற்கான கேட்டகரி. அதுக்கு தான் உங்களுக்கு 309 கோடி நம்ம வரி பணத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்றியத்திலையும் மாவட்டத்திலையும் கிடங்குகள் கட்டுறோம். கிடங்குகள்னா குடோன்ஸ் கட்டுறோம், நெல்லை பாதுகாக்கிற கிடங்குகள் கட்டுறோம். அந்த 309 கோடி எங்க கேள்வி கேட்போமா இல்லையா?
நீங்கள் ஆட்சிக்கு 2021 வந்துட்டீங்களா, நீங்கள் 4.5 வருஷம் ஆண்டுட்டீங்களா, 4.5 வருஷமாக நீங்கள் கட்டிக்கிட்டே இருக்கீங்களா கிடங்கு? அப்போ நீங்கள் உங்கள் கையாளகத்தனமான ஒரு வேலையை பண்ணிட்டு நல்லா இருக்க நெல்லை 17% ஈரத்தில் இருக்கிறப்பே அதை கொள்முதல் பண்ணி அதை பாதுகாக்கப்பட்ட கிடங்கில் வைத்திருந்தால் அதே 22% ஈரப்பதம் போகுது. அப்போ நீ 22% ஈரப்பதம் போனோம்னா மோடி அரசாங்கம் நம்மளை வஞ்சிக்குன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ராடு, எவ்வளோ பெரிய ஃப்ராடு. மோடி அரசாங்கமாக சொல்லிச்சு 17%லேருந்து நெல் நீ கொள்முதல் பண்ணாத, வரிசையாக வண்டி கட்டி நிற்கட்டும், 40 ரூபா நீ கட்டிங் கேட்காத, கட்டிங் கேட்ட பிறகு தான் 40 ரூபா கொடுத்தவங்க தான் உள்ளே அனுப்பணும், நெல் ஃபுல்லாக ஈரமான பிறகு நீ ரிஜெக்ட் பண்ண பிறகு மறுபடியும் நீ கொண்டு வந்து கொடுத்து அது கொள்முதல் பண்ண பிறகு 22% ஆகிறப்ப ஆய்வு பண்ணணும். இப்போ மத்திய அரசு ஒரு ஆய்வு கூட அனுப்புது. அதிகபட்சம் மத்திய அரசு என்ன பண்ணுவோம், 17% ஒரு 2% வரைக்கும் கூட வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு 19, 20 வந்தால் கூட அப்ரூவ் பண்ணுவாங்க. 22% வந்தால் நெல் கூட ஆகுமா இல்லையாங்க? அதை ஒரு அப்ரூவ் பண்ணணும், அதுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னா நீங்கள் ஒரு தப்பை செய்து கொண்டு அந்த தப்பை நான் தான் செஞ்சேன்றதை உங்களால் ஒத்துக்காம அதுக்கு ஒரு சப்பை கட்டுப்பட்டு அது மத்திய அரசு பின்னாடி திருப்பிங்க பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய திமுக அடிமை ஊடகங்கள் அது ஊழல் பண்ணுறோம், நம்மள மாதிரி ஊடகங்கள் அது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். 17% மத்திய அரசு கொடுத்த விதி 22% பண்ணது உங்களுடைய கையாளாகத்தனம், லஞ்சம் 40 ரூபா பெற்று விவசாயிகளை வஞ்சித்தது இந்த திமுக அரசு. கரெக்டு தானே அது? அப்போ நீங்கள் இதை பண்ணிட்டு எப்படி மடமாட்டீங்க? 2000 அதாவது கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோவுக்கும் அப்ரூவல் இல்லைங்க, அதோட வரைவரைக்கும் நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கீங்க. 2017 அதுக்கு எப்படி எப்படி வரைவரை கொடுக்கணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி அமைச்சிருச்சு. இந்த மாதிரி தான் வரைவுரை வரணும், அதை நீங்கள் பார்க்காமே கொடுத்துட்டீங்க. 20 லட்சத்துக்கு கம்மியாக இருக்க மாநிலங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் கொடுக்க முடியாது. பல ஊர்களுக்கு யூபியில் கூட 2-3 இதில் கூட திருப்பி அமைச்சிருக்காங்க. இதை 14 அதாவது டிசம்பர், இது டிசம்பர் மந்த் தானே, டிசம்பர் தானே அது, டிசம்பர் 14ஆம் தேதியே இந்த வரவொலியை மத்திய அரசு திருப்பி அமைச்சிருச்சு. 15, 16, 17, 18 அது வரையும் மாநில அரசு கம்முன்னு இருக்கு. நல்லா இவங்க எப்படி ஒரு ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்த்துங்க. மோடிஜி அவர்கள் வரார், வேளாண்மையோடைய ஒரு மாநாடுக்கு கோயம்புத்தூர் கலந்துட்டு போய் அவர் ஸ்பீச் கொடுத்து பெரிய ரீச் விவசாயிகிட்ட போன உடனே டபக்குன்னு தூக்கி இதை விட்றான். என்ன விட்றான், மோடிஜி அவர்கள் மத்திய கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் விடுறதுக்கு இந்த மத்திய அரசு மோடி அரசு தடுக்கிறது. 14ஆம் தேதி தானே வந்துச்சு உனக்கு லெட்ரு, 14ஆம் தேதி மத்திய அரசு லெட்ரு கொடுத்துச்சு. எனக்கு தடுக்க கொடுக்கல, இவ்வளோ இந்த விஷயங்கள் தவறு செஞ்சுருக்கீங்க, இது ரீகனெக்ட் பண்ணுங்கள், கரெக்டான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வச்சு இதுக்கான ஃபார்முலாவை தெளிவாக புரிஞ்சுக்கங்க, நாங்கள் என்னென்ன பாலிசி வைஸ் கேட்குறோமோ அந்த டிராஃப்டை தெளிவாக பண்ணி அந்த டிராஃப்டை அனுப்புங்கன்னு தான் கொடுத்துருக்காங்க. 4 நாள் கம்மில் இருந்துட்டு மோடிஜி அந்த விவசாய மாநாட்டில் கலந்துக்கிட்டு ஒரு பீக்காக அந்த பூமாற டைமில் டப்புன்னு எடுத்துன்னு போய் விடுறான். மத்திய அரசு மோடி அரசு கோயம்புத்தூர் மக்களை வஞ்சிக்கிறது. ஏன் வஞ்சிக்கிறது? கோயம்புத்தூர் மக்கள் இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு மோடி அரசு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க? அதெல்லாம் இல்லை, கொடுக்க மாட்டேன்றாங்க, அவ்வளோதான். ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க? அதுக்கு தான் மனோகர்லால் தெளிவாக ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார். 63,000 கோடி, நல்லா இல்லைங்க, 2வது பேஸோடைய மெட்ரோ ட்ரெயின் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறப்ப மத்திய அரசினுடைய நிதி இல்லாமல் நாங்கள் செய்வோம் இங்கே ஒருத்தர் சொன்னார். ஒரு அமைச்சர் சூழ்நிலைத்தார், மத்திய அரசினுடைய நிதி இல்லாமல் நாங்கள் 2ஆம் கட்ட மெட்ரோவை தமிழ்நாடு அரசே பார்த்துக்கொண்டார். இங்கே போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், எங்கேயுமே நிதி கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கல. எல்லா இடத்துலையும் நிதின்னு போனவே மிதிக்கிறான். ஏன்னா ஏற்கனவே எவ்வளோ இருக்கான், 5 லட்சம் கோடி கடனை ஏற்றி விட்டு இன்றைக்கி 10 லட்சம் கோடி கடன், பொதுத்துறையில் 5 லட்சம் கோடி சொல்லி 16 லட்சம் கோடி கடனில் தமிழ்நாடு தலையில் எழுதி வச்சோன்னே இவன் எந்த இடத்துல போய் நிதி கேட்டாலும், டிக்கோ போட்டாலும் டாங்கோ கேட்டாலும் எங்கே போட்டாலும் ஒரே மிதிச்சு அனுப்புகிறான். கடைசியில் எங்கே போய் விழுந்தா, நேராக மத்திய அரசு காலில் போய் விழுகிறீங்க. ஒரே கட்டமாக 63,000 கோடியை மெட்ரோடைய செகண்ட் பேஸ்க்கு மத்திய அரசு கொடுத்தது. மோடிஜி அவர்களுடைய நேரடி கண்காணிப்பில் நிர்மலா சீதாராமன் சொல்லி ஒதுக்குனாங்க. அதுதான் மனோகர்லால் சொன்னார் அவர். அதை பற்றி இங்கே ஸ்டாலின் அரசாங்கம் வாய் திறக்க மாட்டேங்குது. வாய் திறக்கணுமா இல்லையா? இன்னைக்கு மெட்ரோ இங்கே ஓடுது, அதில் எல்லா மெட்ரோ ஓடுற எல்லா மெட்ரோலையும் மத்திய அரசினுடைய பங்களிப்பு எவ்வளோ? 60% நம்ம பங்களிப்பு, மத்திய அரசின் பங்களிப்பு 40% தான் ஆகும். நிலம் அவங்களுக்கு சொந்தம். அந்த ட்ரெயின் யாருக்கு சொந்தம்? மாநில அரசுக்கு சொந்தம். மெட்ரோ தமிழ்நாட்டில் ஓடுற எல்லோ மெட்ரோ ட்ரெயினும் மாநில அரசுக்கு தான் சொந்தம், மத்திய அரசுக்கு சொந்தமே கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது நம்ம சதர்ன் ரயில்வேவோ நார்த்தன் ரயில்வேஸோ இந்தியன் ரயில்வேஸ் தான் சொந்தம். மெட்ரோ எந்தெந்த மாநிலத்தில் ஓடுகிறதோ அந்தந்த மாநிலத்துக்கு தான் அது சொந்தம். சரிங்களா? இது ஒரு புரிதல். அப்போ அதுக்கே மத்திய அரசு 60% கொடுக்குது. 63,000 கோடி நம்ம ஏற்கனவே செகண்ட் பேஸுக்கு கொடுத்துட்டு அதற்கான 2017 ஒரு ஷார்ட் டேர்ம் அனுப்புகிறோம். 20 லட்சத்துக்கு கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா காலியாக மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு வர முடியாதுங்க, மக்கள் அடர்த்தியாக இருக்கிறது தான் மெட்ரோ ட்ரெயின் கொடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்துட்டோம். ரோடு 22 அகலம் இருக்கணும், ரோடை கையப்படுது. இவன் கொடுத்துருக்கான் பாருங்க, அந்த ஒரு ஸ்பேஸ் காந்திபுரம் டு 2-3 இடத்துக்கு போகிற மாதிரி அவன் கொடுத்துருக்கிறது எல்லாமே 99.9% ப்ரைவேட் இடம். அதை எப்படி கையப்படுத்தி 3 வருஷத்தில் எப்படி முடிப்பாங்கன்னே கிடையாது. இதெல்லாம் கேள்வி எழுப்புறாங்க. இதெல்லாம் அப்படியே மறைச்சிட்டு, அதுதான் சொன்ன நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம்,
நடுவில் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் சொல்லிட்டு லாஸ்ட் நடு பக்கத்தை சொல்லியா 22 அடி இருக்குன்னு சொல்கிறப்ப நீ ஏன் 7 அடிக்கு ரோடு கொடுக்குற? 2017 வந்து நான் கொடுத்த டிராஃப்டை முழுசாக படித்தா இல்லையா? படிக்கலை. அப்போ இது எல்லாம் எதுவுமே படிக்காம டபுக்குன்னு 22% ஈரப்பதன்னு ஒரு பெல்ட்டி அடித்து மத்திய அரசு மேலே ஒரு பெல்ட்டி போடுறான் பாருங்க. நீங்கள் பண்ண லேட்டான கொள்முதல்னால விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 22 லட்சம் டன்னு கொள்முதல் வீணாக போயிருக்குன்றதை மறைச்சி மோடி அரசாங்கம் 22% ஈரப்பத நெல்லுக்கு அப்ரூவல் தரல. எடப்பாடி அதை பற்றி கேட்க மாட்டேன்றாரு. மோடி அரசாங்கம் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் விடுறதுக்கான அப்ரூவலை தரல. இங்கே ஓடுகிற அனைத்து மெட்ரோ ட்ரெயின்களுக்கும் 60% மத்திய அரசினுடைய பங்களிப்பு தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குகிற உலக வங்கியில் எங்கு போய் கடன் வாங்கினாலும் அதில் மத்திய அரசு கேரண்டி போட்டாதான் கடன் கிடைக்கும். நீங்கள் ஜப்பான் வைக்கிறீங்க, நான் ஜப்பானில் போய் நான் உலக முதலீடு மாநாட்டில் பேசி ஜப்பானில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய பொருளையும் பார்த்துட்டு நான் நிதி இங்கே கொண்டு வந்துடுறேன், அவங்க கடன் இங்கே கொண்டு வந்துடுறேன், அந்த பேங்க்கில் ஜப்பானுடைய பேங்க்லேருந்து கடன் எடுத்துனோம், வேர்ல்டு பேங்க்லேருந்து கடன் வாங்குறேன், ரெப்கோலேருந்து வாங்குறேன், சிட்கோலேருந்து வாங்குறேன், எதையோ வாங்குறேன்னா அதுக்கெல்லாம் யார் கேரண்டி பண்ணோம்? மத்திய அரசு சைன் பண்ணணும். இந்த மாநிலத்தை சேர்ந்து இந்த மாநிலம் கரெக்டாக கட்டும், நாங்கள் அதுக்கு வந்து அனுமதி தரோம், கரெக்டாக கட்டுவாங்கன்னு சைன் பண்ண பிறகு தான் உங்களுக்கு லோனே சாங்ஷன் ஆகும். இவர் எங்கேயோ போனார், எங்கேயும் போனி ஆகலை, 63,000 கொடுன்னு சொல்லி விழுந்தார். அதை பொது வழியில் சொல்லணுமா இல்லையா? அப்போ இங்கே ஒரு விஷயம் பூமாறப்போ அதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றுவதற்கு இங்கே தமிழக அரசின் சேர்ந்து தமிழக அரசினுடைய கைக்கூலியில் இருக்கக்கூடிய திமுக அடிமை ஊடகங்கள் தயாராக இருக்கா இல்லையா? 17% ஈரப்பதம் முடிஞ்சிருச்சு. குற்றம் உங்கள் மேலே. 20 லட்சம் டன் அரிசி நெல்லை வீணாக்கியது நீங்கள். முடிஞ்சிச்சா? அது ஒத்துக்கிறீங்களா? இப்போ தீர்ப்பு வந்துச்சு. இப்போ 14 கேள்வி கேட்டு அது தீர்ப்பு இல்லை, கருத்து. யார் அடிக்கிறார்? திமுக சேர்ந்த வில்சன் எப்படி அடிக்கிறார்? அவர் கள்ளக்காதல் சொல்லாதீங்க, திருமணை தாண்டிய உறவு. குடிகாரன்னு சொல்லாதீங்க, மது பிரியர்களுக்கு அவங்க திருட்டு சொல்லவே சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லி பழகுங்க. இந்த வார்த்தை ஜாலத்தில் எப்படி பண்ணுறேங்க? இலவசம்னு சொல்ல மாட்டான், இலவசமாக கொடுத்தேன், விலையில்லாமல் கொடுத்தேன். அது என்னையா விலையில்லாமல் கொடுத்தேன்? இலவசம் தானே அது, விலையில்லாமல் அடிக்கடி கொடுக்குறோம். கள்ளக்காதல் தான் அவன் கண்டுபிடிச்சது பெரிய காமெடியே. திருமணம் தாண்டிய உறவுன்னு சொல்லுங்க தலைவரே. அப்படிலாம் கொச்சைப்படுத்தாதீங்க. ஏன்னா பல பேர் இங்கே அதை தான் சுற்றிட்டு இருக்கான். கரெக்டா? இதே மாதிரி தான் இந்த வார்த்தை ஜாலங்கள் தான் இப்போ நான் சொல்கிறது. இந்த வார்த்தை ஜாலங்களை வைத்து மக்களை மடைமாற்றி பண்ணி இவர்கள் மேல் இருக்க குறைகளை மறைத்து அந்த குறைகளை வேறு ஒருவர் செஞ்ச மாதிரி இது மடைமாற்றுறது. நெல் கொள்முதல் ஆகட்டும், மெட்ரோ, இது ரெண்டுமே தப்பு செஞ்சது யாரு? திமுக அரசாங்கம், ஆளுகிற மாண்புக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுடைய செயலற்ற நிர்வாக திறன். கரெக்டாக நீ அமைச்சிருந்தா மெட்ரோவுக்கு வந்திருக்குமா இல்லையா? 20 லட்சம் பேருக்குள்ள பாப்புலேஷன்ஸ் மட்டும் தான் பர்மிஷனுக்கு 2017 அவன் டிராஃப்ட் அமைச்சிட்டான். அது உங்கள் ஐஏஎஸ்ல கூட இருக்கவங்க மெட்ரோ ரயில் லிமிட்டட்னு அவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டி வச்சுக்க, அங்கே இருக்க ஐஏஎஸ்லாம் தூங்குறானா? படிக்கணும்ல டிராஃப்டை. நான் என்ன கேட்குறேன், மத்திய அரசு என்ன கேட்குது அதை படித்து அதுக்கேற்ற மாதிரியா ஒரு டேப்லெட் காலம் கொடுக்குறோம். இதை ஃபில் பண்ணி கரெக்டாக கொடுத்தானே அவன் பணம் கொடுப்பான். டேப்லெட் காலத்தில் உன் நோக்கத்துக்கு உனக்கு இஷ்டத்துக்கு ஃபில்அப் பண்ணி கொடுத்தா எப்படி பணம் கொடுப்பான்? ஏன்னா மெட்ரோ ட்ரெயின் தமிழ்நாட்டில் மட்டும் ஓடுதா? மெட்ரோ ட்ரெயின் தமிழ்நாடு மட்டுமா நிதி ஒதுக்குறாங்க? இந்தியா ஃபுல்லாக 27 மாநிலம் 7 யூனிட் பிரதேசத்துக்கு மெட்ரோ ஓடுதுங்க. எல்லா பிராந்திய நிலையத்துக்கும் மெட்ரோ கொண்டு போகிறாங்க. அப்போ 20 லட்சம் மெட்ரோ ட்ரெயின் என்ன கான்செப்ட்? ஒரு ஆட்டோ போடுற ஸ்பீடுக்கு தான் மெட்ரோ ட்ரெயின் போகிற மாதிரி ஒரு கொடுத்துருக்கான். அதை கூட ஒரு மிமிஸில் போட்டுருந்தானுங்க, மெட்ரோ ட்ரெயின் ஆட்டோவும் போகிறது ஒரே டைமாக இருக்கும். இப்போ நான் இங்கே இருக்கிறேன், இங்கேருந்து நான் இது நாள் வரையும் நான் வந்து ஃப்ளைட் பிடிக்கணும்னா நான் எங்கள் வீட்டிலேருந்து வடபழனிலேருந்து கிளம்புனா ஃப்ளைட் பிடிக்கிறது எனக்கு அதிகபட்சம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். என் காரை பார்க் பண்ணி இங்கேருந்து எடுத்து அங்கேருந்து இறங்கி டிராஃபிக்கில் போய் காரை பார்க் பண்ணி மேலே ஏறுது. இப்போ மெட்ரோவில் ஏறுனா அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் நேரடியாக போயிடுறேன். எங்கே? செக்கிங்கே போயிடுறேன், நேரடியாக போயிடுறேன். இப்போ அரைவலுக்கும் போகலாம், டெஸ்பேச் இருக்கும்போது நேரடியாக ட்ரெயினே போய் இறங்கிதாங்க. போகணுன்னா பாஸ்போர்ட் காமிச்சு நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிடலாம். இந்த மாதிரி தான் இது. அப்போ சம்மந்தமே இல்லாமல் மதுரைக்கும் இதுக்கும் கேட்குறீங்கன்னா அதுக்கேற்ற மக்கள் தொகையை காட்டுங்க, அதுக்கேற்ற மாதிரி மக்கள் வந்து அதை யூஸ் பண்ணணும். இப்போ தான் ஃபஸ்ட்டு மெட்ரோ வரப்போ இங்கே யாரும் போகவில்லை தெரியுங்களா? இப்போ தான் கனெக்டிவிட்டி ஆனோன்னு அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வரைவு என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்கவங்க நிர்வாகத்திறன் தவறிட்டு அதை மத்திய அரசில் மோடிஜி வரப்போ நீங்கள் அதை மறுபடியும் ப்ரெஷர் பண்ணுறீங்கன்னா இவங்க எவ்வளோ அழகாக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கிறத இங்கே இருக்க எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் எடப்பாடி அவர்கள் கேட்டார். நீங்கள் அருமையாக ஒரு விஷயம் ஒரு அறிக்கை கொடுத்தார். திமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு என்னென்ன வஞ்சித்தது? திமுகவை சேர்ந்த இப்போ இருக்க முதலமைச்சர் அன்றைக்கி துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் ஈத்தேன் கொடுக்க அனுமதி கொடுத்தாரா இல்லையா? இதே திருவண்ணாமலை சிட்கோக்கு அங்கே இருக்கக்கூடிய நிலத்தை கையகப்படுத்திருக்கப்போ அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை குண்டாஸ் போட்டாரா இல்லையா? கரும்பு காட்டில் போய் பிரச்சாரம், அங்கே இருக்கக்கூடிய கரும்பில் விளைவிக்கிற விவசாயிகளை சந்திக்கிறேன்னு சொல்லி கரும்பு காட்டில் தார் ரோடு போட்டு போய் நடந்தாரா இல்லையா?
இந்த கேள்விலாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறாங்க. எங்களுடைய ஆட்சி காலத்தில் புதிய வேளாண்மை திருத்த சட்டத்தில் வந்து நாங்கள் ஆதரித்தாலும் டெல்டா மாவட்டங்கள் வந்து நீங்கள் வந்து வேளாண்மை மண்டலமாக நாங்கள் அறிவித்தோம். நீங்கள் என்ன அறிவிச்சிங்க? நீங்கள் மீத்தேன் எடுத்தீங்க. எங்கள் ஆட்சி காலத்தில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் 2 முறை முப்போகம் விழுகும் தமிழ்நாட்டில் 2 முறை பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நாங்கள் வந்து நிவாரணம் கொடுத்தோம். நீங்கள் நிவாரணம் கொடுத்தீங்களா? எந்த கேள்விக்குமே அவர்கிட்ட பதில் இல்லை. எதுக்குமே அவருக்கு பதில் இல்லை. அப்போ விவசாயிகளை நீங்கள் வஞ்சித்து 309 கோடியை வாங்கி ஸ்வாகா பண்ணிட்டு மேற்கொண்டு விவசாயிகள்ட்ட 40 ரூபா மூட்டை கொடுக்குன்னு சொல்லி லஞ்சம் லாவணியம் பெற்று இங்கு வந்து உங்கள் செயலற்ற திறனை மத்திய அரசின் மேல் பதிவுபடுவதை முதல்ல நிறுத்துங்க. இதுதான் வைக்கக்கூடிய கேள்வி. புரியுது சார். அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரத மிக்க நன்றி சார். நன்றி.